வணக்கம். சித்தர்கள் இவங்கள பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஞானிகள். ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்க்கு பொருந்துமா? வாங்க, சித்தர்களோட அந்த காலத்தால் அழியாத ஆன்மீக பாதையை பத்தி நாம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே காகபுசண்டர் சித்தர் சொல்ற இந்த வரிய பாருங்க. உன்னை நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம சும்மா கடவுளை கும்பிட்டா ஒண்ணுமே கிடைக்காது. அடேங்கப்பா, என்ன ஒரு நேரடியான வார்த்தை. இதுதான் சித்தர்கள் பாதையோட முதல் படியே. இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் பத்தினது இல்ல, நம்மள நாமளே உண்மையா தெரிஞ்சுக்கிற ஒரு பயணம். சித்தர்களோட தத்துவத்துல ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாமே அவன்தான். நாம பார்க்கற உணர்ற எல்லாத்துக்குமே மூல காரணம் ஒரே ஒரு தெய்வீக சக்தி தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆணித்தரமான நம்பிக்கை. அதை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு பார்ப்போம். திருமூலர் சித்தர் இத ரொம்ப அழகா சொல்றாரு. நமச்சிவாயன்னு அவங்க சொல்ற அந்த ஒரே சக்தி தான் எல்லாத்தையும் செய்யுது. படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த 3 பெரிய வேலைகளுமே அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடு தானே சொல்றாங்க. அப்போ நம்ம கஷ்டத்திலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? அகத்தியர் சித்தர் ரொம்ப சிம்பிளா ஒரு வழி சொல்றாரு. நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான் அப்படின்னு முழுசா நம்பி நம்மளோட ஆசை, வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டா எந்த துன்பமும் நம்ம பக்கத்துல கூட வராதான். இது ஒரு முழுமையான சரணாகதி நிலை. ஒரு நிமிஷம், எல்லாம் கடவுள் செயல்னா அப்புறம் எதுக்கு மனுஷன் இவ்ளோ கஷ்டப்படணும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்க தான் மனுஷனோட நிஜமான நிலைமைக்கு வரும். சித்தர்கள் பார்வையில மனுஷன் பாவத்தோட பிடியில சிக்கி தவிக்கிறான். அந்த பிடிக்கு பேர் தான் கர்மா. கர்மானா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு யூனிவர்சல் லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்மளோட ஒவ்வொரு பிறப்பும் போன ஜென்மத்துல நாம செஞ்ச பாவ புண்ணியங்களோட ஒரு பேலன்ஸ் ஷீட் தான். அகத்தியர் நம்ம நிலைமைய ஒரு சூப்பரான உதாரணத்தோட விளக்குறாரு. பாவம் இருக்கு இல்லையா, அது நம்மள சுத்தி இருக்கிற கடல் மாதிரி எப்பவும் ஆக்டிவா அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமா. ஆனா நாம செஞ்ச புண்ணியம் குளத்துல அமைதியா இருக்கிற தாமரை மாதிரி, நாம அதை யூஸ் பண்ற வரைக்கும் சும்மா தான் இருக்குமா. இதுதான் நம்மளோட போராட்டமே. இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. எது நல்லது, எது செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்னு மனுஷனுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் ஏன் அதை செய்ய மாட்டேன்றான்? இது மனுஷனோட முட்டாள்தனமா இல்ல கடவுளோடதா? இந்த கேள்வியை தான் சித்தர்கள் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. சரி, இந்த கர்மா பிடியிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வழி இருக்கு. சித்தர்கள் பிரச்சனையை மட்டும் சொல்லல, அதுக்கான தெளிவான தீர்வையும் அவங்களே காட்டியிருக்காங்க. அந்த வழி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு வரியை கேட்டா போதும், யாருக்குத்தான் நம்பிக்கை வராது? இடைக்காடர் சித்தர் சொல்றத கேளுங்க. மகனே, நீ ஒரே ஒரு அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 1000 அடி வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட சின்ன முயற்சிக்கு எவ்வளோ பெரிய தெய்வீக ஆதரவு காத்துக்கிட்டு இருக்கு. 1க்கு 1000 இந்த கணக்க சும்மா யோசிச்சு பாருங்க. நாம செய்ய வேண்டியது ஒரு சின்ன முயற்சி தான். ஆனா அதுக்கு கிடைக்கிற உதவி மலை போல இருக்கு. இந்த நம்பிக்கை தான் சித்தர்கள் காட்டுற பாதையில நம்ம எடுத்து வைக்கிற முதல் படி. சரி, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? இல்லவே இல்ல. செயல்லையும் காட்டணும். செயலற்று இருக்கிற அந்த புண்ணியத்தை எப்படி தட்டி எழுப்புறது? நம்ம பாவ கணக்கை எப்படி குறைக்கிறது? அதுக்கு சித்தர்கள் சொல்ற ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா பவர்ஃபுல்லான வழிகளை பார்ப்போம். சித்தர்கள் நம்மகிட்ட பெரிய யாகம் பண்ணுங்க, மலையில தவம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லல. பாருங்க, எவ்வளோ சிம்பிளான 3 விஷயங்கள் சொல்றாங்க. தினமும் சிவபுராணம் படிக்கிறது, வீட்ல நவகிரக தீபம் ஏத்துறது, அப்புறம் பசியோடு இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போடுறது. இது ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல சிவபுராணம். அகத்தியரும் காகபுஷண்டரும் என்ன சொல்றாங்கன்னா, சிவபுராணத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பாவத்தை போக்குற சக்தி இருக்கான். நாம உயிர் வாழ தினமும் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம ஆன்மா நல்லா இருக்கணும்னா இதை தினமும் செய்யணும்னு சொல்றாங்க. இங்க முக்கியமானது தொடர்ச்சி தான். அடுத்தது ரொம்ப சிம்பிளான செயல்கள். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம வீட்ல ஒரு விளக்கேத்துறது, இல்லனா பசியோட இருக்கிற ஒரு உயிருக்கு, அது மனுஷனா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது. இது பார்க்க ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா சித்தர்கள் சொல்றாங்க, ஒரு உயிருக்கு நீங்க சாப்பாடு போட்டா அது கோடி புண்ணியத்துக்கு சமமா. இதுதான் தன்னலமில்லாத சேவையோட சக்தி. சரி, இந்த சிம்பிளான வழிகளையெல்லாம் ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்? வெறும் மன நிம்மதி மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில செழிப்பும் பேரருளும் நிச்சயம் கிடைக்கும்னு சித்தர்கள் வாக்குறுதி கொடுக்கறாங்க. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கிடைக்கிற பலன்களை பாருங்க. அகத்தியர் சித்தர் என்ன உறுதி கொடுக்கறாருன்னா, நம்மளோட பாவ கர்மாக்கள் எல்லாம் அழியும், நம்ம புண்ணியம் அதிகமாகும், நம்மளோட நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும், நம்ம குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கும், நம்ம சந்ததியினர் நீண்ட ஆயுளோட ஆசீர்வாதத்தோட வாழ்வாங்க. இது வெறும் ஆன்மீக பாதை மட்டும் இல்ல, ஒரு வளமான வாழ்க்கைக்கான வழிகாட்டி. கடைசியா
அகத்தியரோட இந்த வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கை மாதிரியும் இருக்கு, ஒரு அன்பான அழைப்பு மாதிரியும் இருக்கு. இனிமே இந்த உலகத்துல புண்ணியம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இடம். இது வெறும் ஒரு செய்தியா இல்லாம ஒரு அவசர தேவையா நம்ம காதுல ஒலிக்கணும். நாம நம்ம முதலடியை எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரமா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?